ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு மோர் குழம்பு. கொஞ்சம் தயிர் எடுத்து அதில் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படின்னா தான் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டித்தன்மையோடு அந்த மோர் இருக்கும், மோர் குழம்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, சீரகம், என்கிட்ட சோம்பு இருந்துச்சு, சோம்பு போட்டேன். சீரகம் போடுறவங்க போடலாம், எனக்கு சோம்பு போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு நிறைய போட்டுக்கிட்டேன். எனக்கு கடலப்பருப்பு போட்டால் அந்த மோர் குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் வத்தல் போட்டு கருவேப்பிலை போட்டு இஞ்சி துருவி வச்சுருந்தேன், அந்த இஞ்சியும் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகா வேணும்னா போடுங்க. எனக்கு மிளகா போட்டால் இப்போ கொஞ்சம் பிடிக்காது, அதனால் நான் போடலை. நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சூடு ஆறவும் அந்த இதில் போடுங்க, அதாவது அந்த மோரில் ஊற்றுங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டுக்கிட்டேன், பெருங்காயத்தூள் இவ்வளவும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டு அதுக்குள்ளே ஊற்றி எடுத்திங்கன்னா மோர் குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்கும். அதே நேரம் நீங்கள் கொஞ்சம் டயட் இருக்கீங்க அப்படிங்கிற நேரம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு டயட் மோர் குடிக்கிறதுனால நல்லாவே உங்களுக்கு எடை குறையும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.